ஹலோ ஹாய், நான் தான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சப்பாத்திக்கு கிரேவி பண்ண போகிறோம். அது என்ன கிரேவின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் கிரேவி தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பன்னீரை இதை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் எடுத்து கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இதில் நான் போட்டுட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு ஒன் டைம் சொல்கிறேன். தயிர், கரம் மசாலா, காஷ்மீர் மிளகாத்தூள் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜீரகத்தூளையும் நல்லா போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம கிரேவியோட ஒரு மெயின் பிக்சர்னு சொல்லலாம். ஸோ நல்லா ரொம்ப சூப்பராக ஒரு இது கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் லெவலில் நல்லா அடித்து வச்சுக்கணும். இதை வச்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன தேவைன்னா குடமிளகா நான் பாதி கட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்காக காட்டுறதுக்காக கட் பண்ணி வச்சுட்டேன். குடமிளகா, தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஒரு மிளகாய், இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கொத்தமல்லி அந்த காம்பையுமே எடுத்துக்கோங்க. ஸோ இது நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வாங்க நம்ம இப்போ என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஆர்டராக வச்சாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் பேனல் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் பற்ற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டதுக்கப்புறம் ஹீட் ஆகிக்கிட்டோம். இந்த பட்டர்லேயே கொஞ்சம் அந்த பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையே போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கிரேவியில் நம்ம போடும்போது இப்போ ஃப்ரை பண்ணிட்டோம்னா ஸோ உடையாது, இல்லைனா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே பேனலில் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, தக்காளி மட்டும் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதுங்களை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்கு தான். ஏன்னா எல்லாமே இப்போ அரைக்க தான் போகிறோம், இருந்தாலும் கொஞ்சம் பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த தயிரை அப்படியே எடுத்து இதில் ஊற்றி, இதுவும் பச்சை வாசனை போகணும், அதுக்கு தான். இது கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிட்டு இதையுமே நல்லா வதக்கிக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுடர் கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலாக முந்திரி நான் முன்னாடியே போட்டிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு போடலை, அதனால தான் நான் லாஸ்ட்டில் போட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணும்போது முந்திரி ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடுங்க. ஏன்னா முந்திரி நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான் முந்திரியை நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதே பேனலில் வச்சு கொஞ்சம் பட்டர் போட்டு 2 குண்டு காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் இதையும் போட்டுக்கோங்க. பட்டை போட்டுங்க, ஜீரகம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த வதக்கிறதுக்கப்புறம் மிளகாவை கட் பண்ணி வச்சுருந்த மிளகாவும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொஞ்சம் எனக்கு அதில் காரம் பத்தலை, ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதில் ஓகேனா இதில் நீங்கள் போட வேண்டாம், காரம் பத்தலைனா போட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்ற வேண்டியதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி இதில் ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ஸ்வீட் அண்டு காரமும் இருக்கணும், ஸ்வீட்டாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும், குழந்தைங்க சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சேர்த்துட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க.
பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பார்க்கவே எம்மியாக இருக்குது. இன்னும் நம்ம பன்னீர் சேர்க்கல, அதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி அதிகம் நல்லா கசக்கிக்கிங்க. கசக்குனாலும் இதாகலை, ஏன்னா பன்னீர் டைமில் அதனால் கசக்கல, அதனால் கிள்ளியே நான் போட்டுட்டேன். கிள்ளி போட்டிங்கன்னா இது சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு 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 சூப்பரான ஒரு வாசனை நல்லா வரும். இது நல்லா இதாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பன்னீரையும் இதோட சேர்க்க வேண்டியதுதான். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்துட்டு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம ஆல்வேஸ் பன்னீர் வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணதுனால ரொம்ப வேக வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு இதுக்காக தான் கலக்கி விட்டு இந்த உப்பு கொஞ்சம்லாம் எல்லாம் இறங்கணும், அதனால தான். ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், ரொம்பலாம் கொதிக்க விடாதீங்க. ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கி போட்டது தான், எதுவுமே இப்போ ஒன்றும் புதுசாக போடல, எல்லாமே வதக்கி அரைச்சது தான். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் நம்ம சுட சுடான சப்பாத்தி கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட வேண்டியதான். பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, சப்பாத்திக்கும் இந்த கிரேவிக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமில், நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன். இது 4வது டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறது. இது பிடிச்சிருக்கிறதுனால இப்போலாம் சிக்கன்லாம் எடுக்கிறதுக்கு ஐடியா கிடையாது. இது மாதிரி பட்டர் வாங்கி பன்னீர் பட்டர் தான் செய்கிறது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லுறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க சார். என்னடி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது, இவ்வளோதாங்க. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிடணும், எனக்கு டைம் ஆகிடுச்சி. ஓகே, பாய். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.